இலங்கையில வரப்போற 12 மணித்தியாலங்கள்ல ஒரு புயல் வீசக்கூடிய அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. வளிமண்டலவியல் திணைக்களம் சொல்லியிருக்கிற செய்தியில, இலங்கையினுடைய தென்கிழக்கு கடல் பிரதேசம், அதாவது மட்டக்களப்பு பொத்துவில் கடல் பிரதேசத்திலிருந்து 120 கிலோமீட்டர் தொலைவில காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஒன்று உருவாகி இருக்கிறது. இது இப்பொழுது வலுவான காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருமாறிக் கொண்டிருக்கிறது. வரப்போற 12 மணித்தியாலங்கள்ல இது புயலாக மாறக்கூடிய அபாயம் இருப்பதாகவோ எச்சரிக்கப்பட்டிருக்கு. இந்த புயல் வீசும் பட்சத்தில் இலங்கையினுடைய கடலோர பிரதேசங்கள், குறிப்பாக கிழக்கு மாகாணத்தினுடைய பல பிரதேசங்களில் அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சொல்லப்படுது. இதன் காரணமாக அவதானமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கு. வருகின்ற 12 மணித்தியாலங்கள் இந்த புயலுக்கான வாய்ப்பை உருவாக்கியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த புயல் உருவாகி இந்த புயல் தாக்கமாக இருந்தால் இந்த புயலுக்கு திவா அப்படின்ற பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பரிந்துரை செய்திருக்கிறது ஏமன் நாடு. இந்த புயல் பற்றி இந்திய வானிலை மையமும் தகவல்களை வெளியிட்டிருக்காங்க. வருகின்ற 30 ஞாயிற்றுக்கிழமை காலை இது கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கு. இதன் காரணமாக தமிழ்நாட்டின் பல பிரதேசங்கள்லையும் இந்த புயல் தாக்கக்கூடிய பாதிப்பை ஏற்படுத்தும் சொல்லி இந்திய வானிலை நிலையமும் இப்பொழுது எதிர்ப்பு கூறியிருக்காங்க. இது தொடர்பான கணிப்புகளையும் வெளியிட்டிருக்காங்க. எனவே வரப்போற 12 மணித்தியாலங்கள் மிக முக்கியமான அவதானம் மிக்க மணித்தியாலங்களாக இலங்கையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கு. ஜனாதிபதி சற்று நேரத்துக்கு முன்பு மக்கள் பிரதிநிதிகளை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. அந்தந்த பிரதேசங்களுக்கு அந்தந்த பிரதிநிதிகள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் சென்று மக்களுடைய உதவிகளை செய்து கொடுக்குமாறு வேண்டுகோள் விடுத்திருக்காரு. இது எதிர்கட்சிகள், ஆளுங்கட்சி எல்லாமே சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இதை பயன்படுத்துமாறு சொல்லப்பட்டிருக்கிறது. அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும், உயிரிழந்த ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களுக்கும் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து 10 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக சற்று நேரத்துக்கு முன்பு ஜனாதிபதி ஊடக பிரிவு வெளியிட்ட செய்தியில சொல்லியிருக்காங்க. அதோட கண்டி மாவட்டத்தில் அவசர கால நிலைமை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. கண்டியினுடைய ஹங்கொட பகுதியில மண் சரிவு ஒன்று ஏற்பட்டிருந்தது. இதன் காரணமாக 3 உடல்கள் இப்பொழுது அதிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறது. 17 பேர் காணாமல் போயிருக்காங்க. இதுவரையில இந்த அனர்த்தத்தினால் 39 பேர் உயிரிழந்திருப்பதாக அனர்த்த முகாமைத்துவ மையம் உத்தியோகபூர்வமாக செய்தியை வெளியிட்டிருக்கிறது. அம்பாறை சாய்ந்தமருதில் கால்வாய், அதாவது நீர் நிரம்பிய கால்வாய்க்குள்ள கார் ஒன்று தவறி விழுந்து 3 பேர் உயிரிழந்திருக்காங்க. உயிரிழந்த 3 பேரும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவங்க. உயிரிழந்தவர்கள்ல ஒருவர் 6 வயது சிறுமி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இவர்கள் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்குது.